ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, யோக் பீஸு. யோக் அப்படிங்கும்போது ப்ளவுஸுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து யோக் அட்டாச் பண்ணுறதும் யோக்கும் தான். ஏன்னா கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இந்த யோக்கை வந்து நம்ம பல சைஸில் வந்து வைப்போம். அதாவது தின்னாக வைப்போம், பெருசாக வைப்போம், உயரத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப லென்த்து இதாக வைப்போம். அந்த மாதிரி கப் ஷேப்பை கரெக்டான ஒரு ஃபிட்டிங்கில் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து யோக் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த யோக்கை வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அதாவது நார்மலாக ஒரு யோக் அப்படிங்கும்போது நம்ம பிரின்சஸ் கட்டில் கூட ஒரு யோக் வந்து அட்டாச் பண்ணுறோம். அது வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக நம்ம கை மேலே தூக்கும்போது கப் ஷேப்புக்கிட்ட வந்து லூஸ் வரக்கூடாது, ஃபிட்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறக்காக. அதுவே மெயினாக ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா யோக் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுவும் இல்லாத இந்த ஷேப் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, இது இந்த ஷேப்பில் இப்படி ஃப்ளாட்டாக வந்துச்சு அப்படின்னா அது நார்மல் ப்ளவுஸுக்கு ஓகே. என்னாகும் அப்படின்னா இந்த சைடில் நமக்கு ப்ரெஸ்ட்டு, அதாவது கப் ஷேப் வந்து சாகிங் ஆகும். அதுவே இப்படி கிராஸ் கொடுத்து இதை உயரமாக இங்கே கொடுத்தோம் அப்படின்னா கப் ஷேப் வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷேப்பில் அவங்க கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யோக்கை வந்து அட்டாச் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு நான் இந்த ஷேப்பில் தான் நான் வந்து வெட்டியிருக்கேன். மேக்ஸிமம் என்னுடைய கட்டிங்கில் எல்லாமே பார்த்திங்கன்னா இதே ஷேப்பு தான். இது வந்து என்னன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டாட்டு, அதாவது சென்டர் டாட்டுக்கு நம்ம என்ன டிஸ்டன்ஸ் விடுறோமோ அந்த அளவு இதில் வரும். இது வந்து பட்டியினுடைய உயரம், பட்டியினுடைய நீளம். இந்த அளவு எதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச்சு வந்து இப்படி தான் போடுவோம். அதனால் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கிராஸ் வந்து நம்ம போடுறோம். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினா எந்த இடத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு வரும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா அதிகமாக கட் பண்ணக்கூடாது. 1/2 இன்ச்சு விட ஒரு நூல் கம்மியாக வெட்டலாம். அப்போ அந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம இந்த இதில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை எப்படி வந்து நம்ம உள்ள பீஸ் கொடுத்து பட்டி வந்து ஒரு கிளாத் மட்டும் வச்சோம் அப்படின்னா சுருண்டுட்டே போகும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக உள்ள ஒரு 2 கிளாத் நான் வச்சு நான் பட்டியை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ கீழே வந்து ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே கொடுக்குற கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பட்டியோடைய மெயின் கிளாத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லைனிங்கில் வெட்டி இருக்கிற பட்டியை வந்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம கரெக்டாக வச்சு திருப்பும்போது இந்த கிளாத் வந்து நமக்கு உள்ளே போயிடும், இது மேலே வந்துடும், இந்த கிளாத்து நமக்கு உள்ளே போயிடும். இதே ஷேப்புக்கு அடுத்த சைடு வைப்போம். ஏன்னா சைடு ரைட்டு லெஃப்ட் வந்து மாறிடக்கூடாது. அதனால் இப்போ இது என்ன பொசிஷனில் வச்சுருக்கோமோ அது அப்படியே ஆப்போசிட் சைடு, அதே மாதிரி இதுவும் அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அடித்து திருப்பும்போது இந்த இடம் இப்படி திருப்பி வச்சிங்கன்னா இந்த இடமும் அதே மாதிரி திருப்பி இருக்கணும். இது இப்போ சைடு போர்ஷன் அப்படின்னா இந்த சைடுமே இதை நம்ம சைடு போர்ஷனில் தான் வைக்க போகிறோம். இப்போ இந்த நாச் வந்து ரொம்ப முக்கியம். இந்த நாச்சிலேருந்து இந்த நாச் வரைக்கும் நம்ம தையல் போட போகிறோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும். சப்போஸ் இந்த சைடை மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே ஒன்றா ரைட் சைடாக போயிடும், இல்லாட்டினா லெஃப்ட் சைடாக போயிடும். அதுக்காக தான் இதை கரெக்டாக ஸ்லீவாக இருந்தாலும் சரி, நம்ம யோக் பீஸாக இருந்தாலும் சரி கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து லைனிங் சைடு வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம்.
ஃபோல்டு பண்ணி ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லைனிங் அளவுக்கு கரெக்டாக இந்த யோக் பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக லைனிங் அளவுக்கே இதை கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மட்டும் மேல் பக்கம் ஒரு தையல் போடுறேன். கொஞ்சம் எட்ஜ்லேயே போட்டுக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். இதில் தான் இதை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கரெக்டாக இந்த அளவுக்கு இதை இந்த கார்னரில் வைக்க போகிறோம். இந்த லைனிங்கை வந்து நான் விட்டுட்டேன். கரெக்டாக இதை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அரை இன்ச்சு அப்படிங்கும்போது அதே அரை இன்ச்சில் தான் நம்ம கிளாத்தை கொண்டு வரணும். துணி எந்த துணியும் நம்ம இழுக்க தேவையில்லை. இதில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஒன் சைடு மட்டும்தான். அதுக்கப்புறம் இதில் சின்னதாக கட் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததை வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணணும். ஏற்கனவே போட்ட தையல் மேலேயே நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த அரை இன்ச்சு நம்ம எங்கே கட் பண்ணியிருக்கிறோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே போட்டிருக்க அதே தையல் மேலே தான் போட போகிறோம். இதுலேயும் நம்ம கட் போட்டுக்கலாம். மெயினாக இந்த கார்னர் வர இடத்துல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லூஸ் வந்து நமக்கு வராது. அதனால தான் கரெக்டாக அந்த அரை இன்ச்சை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்.
இந்த சைடும் பார்த்தீங்கன்னாலும் அந்த அரை இன்ச்சு கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த சைடும் அதே மாதிரி நமக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் உள்பக்கமாக போயிடும். ஆனால் துணியை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும், ரொம்ப கசக்கிடக்கூடாது. இது வந்து நல்லா நிலத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா அயன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒன் சைடு நம்ம கப் ஷேப் வந்து வச்சாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இந்த கிராஸில் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த போர்ஷன் இந்த இடத்துல நான் வைக்கிறேன். பட்டியினுடைய முன்பக்கம் நமக்கு ஈவனாக வரணும் அப்படின்னா இந்த கிராஸ் போட்டுக்கோங்க. இந்த இடத்த கரெக்டாக ஷேப் கொடுத்துக்கோங்க. துணியை இழுத்தீங்கன்னா பட்டி இழுத்த மாதிரி வரும். அதனால் இதை வந்து லிஃப்ட் பண்ணி தான் நீங்கள் அதை கரெக்டாக இழுத்து கொடுக்கணும். அரை இன்ச்சு கேப்பு தான் தையல் போடணும். இது வந்து வெட்டிக்கோங்க. வெட்டாமல் விட்டுட்டிங்கன்னா துணி இழுத்துக்கிட்டு இருக்கும். அதனால் சின்ன சின்னதாக கட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா ரொம்ப கசக்காமல் இப்படி சுருட்டிக்கோங்க. அப்படியே சுருட்டி இதில் கொண்டு வந்து இந்த அரை இன்ச்சை கரெக்டாக இதில் ப்ளேஸ் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த துணியும் உள்ளே லாக் ஆகிருக்காங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லைனிங் வந்து ரொம்ப இழுத்துறக்கூடாது. இழுத்தா ஒரு பக்கம் கிளாத் வந்து நமக்கு இழுத்துட்டு போயிடும். அதனால் லூஸ் கொடுத்து அந்த வளைவு வர இடத்துலையும் கரெக்டாக கொடுத்து தான் நம்ம தைக்கணும். இதுவும் அரை இன்ச்சு தான். இதுலேயும் நம்ம கட் போட்டுக்கலாம். அதே மாதிரி உள்ள நம்ம மடித்து விட்ட கிளாத்தை இதையும் நம்ம எடுத்தாச்சு. இந்த ரா எட்ஜஸை மட்டும் கட் பண்ணிங்கன்னா போதும், கிளாத் எதுவும் கட் பண்ண தேவையில்லை. இதில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி சைட்லேயும் போட்டுக்கலாம். எங்கே தையல் போட்டாலும் உங்களுக்கு எக்ஸஸாக கிளாத் வந்து சுருண்டுட்டு வரக்கூடாது. ஈவனாக கரெக்டாக இங்கே எந்த சுருக்கமும் வராமல் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போதும் கரெக்டாக வரும். இந்த தையல் போடுறது கூட நம்ம கடைசியாக ஜாயின் பண்ணும்போது எந்த ஒரு சுருக்கமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இதுவும் கரெக்டாக இருக்கும். பட்டியினுடைய உயரம், டாட்டு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே மாதிரி நீட்டாக வரணும். இப்போ இந்த சைடு பார்க்கும்போது இந்த லென்த்தும் சரி, இந்த ஹைட்டும் சரி, இதுவும் உங்களுக்கு கரெக்டாக வரணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ரெண்டு சைடும் ஒரே அளவான, அதாவது இந்த இடத்துல அரை இன்ச்சு உள்ளே பிடிக்கிறது, டாட் பிடிக்கிறது, இது எல்லாமே கரெக்டாக பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது
உங்களுக்கு ரைட் லெஃப்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராமல் நம்ம வந்து ப்ளவுஸ் போடும்போதும் அந்த வித்தியாசம் தெரியாமல் நம்ம தைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட்டு நம்ம யோக்கும் அட்டாச் பண்ணியாச்சு. யோக் எப்படி ரெடி பண்ணுறது, அதை எப்படி இன்விசிபிளாக அந்த பிசுரெல்லாம் உள்ளே விட்டு நம்ம அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.